ஃபியூச்சர் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்மளுடைய 1 in 10 சீரீஸில், அதாவது வந்து ஒரு டாபிக் 10 நிமிஷத்துக்குள்ள பார்க்கக்கூடிய டாப்பிக்கில் இங்கே இருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு அப்படி இல்லை அப்படிங்கிறீங்கன்னா டீலிமிட்டேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் பற்றி பார்க்க போறோங்க. சரிங்களா? ஏற்கனவே நாம் நிறைய டாபிக் பற்றி பார்த்துருக்கோம். நம்மளுடைய இந்த 1 in 10 சீரீஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போடுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல்ல டீலிமிட்டேஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஒரு டீலிமிட்டேஷன் அதாவது தொகுதி மறுசீரமைப்புனா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் நாடாளுமன்ற தொகுதிகளை நம்மளால பார்க்க முடியும். சட்டமன்ற தொகுதினா நம்ம எம்எல்ஏக்கு வாக்கெடு வாக்களிக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே சட்டமன்ற தொகுதிகள். அதுவே நம்ம எம்பிக்கு வாக்களிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகள். சோ இந்த தொகுதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்குன்னா, மக்கள் தொகை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பாப்புலேஷன் அடிப்படையில அமைஞ்சிருக்கும். சோ நமக்கே தெரியும், ஒவ்வொரு 10 ஆண்டும் நம்ம ஊர்ல சென்சஸ் வந்து எடுப்பாங்க. அப்போ 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ் எடுக்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். இப்படி மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த மாநில சட்டமன்றங்களுக்கும் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்றம், சரிங்களா, மக்களவை இருக்கு இல்லையா, நாடாளுமன்றத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த தொகுதிகளை வந்து மறுசீரமைப்பு செய்யணும். ஏன்னா மறுசீரமைப்பு செய்யும் போது என்ன ஆகுன்னா, மக்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து அங்க இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இந்த மறுசீரமைப்பு அப்படி இல்லை டீலிமிட்டேஷன் என்னன்னா, இருக்கக்கூடிய தொகுதிகளினுடைய எல்லையை வந்து பாத்தீங்கன்னா முடிவு செய்வாங்க, அல்லது பெருசு பண்ணுவாங்க, அல்லது மக்கள் தொகை அடிப்படையில சின்னது பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா 2-3 தொகுதிகளை ஒன்னா மெர்ஜ் பண்ணி அதை தனித்தனியா பிரிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரிங்களா? ஒருங்கிணைத்து அப்படியே பிரிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த வேலையை யார் செய்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு ஒரு குழுவை வந்து அமைப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனை நம்ம பாக்குறோம். ஸோ இந்த தொகுதி மறுசீரமைப்பு குழு தான் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மாநிலத்துல எவ்வளவு தொகுதிகள் இருக்கணும், அல்லது இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்துல, அதாவது வந்து லோக்சபால மக்களவையில வந்து எவ்வளவு தொகுதிகள் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த முடிவு பண்ணும். இது எதன் அடிப்படையில முடிவு செய்யப்படும்னா, மக்கள் தொகையின் அடிப்படையில முடிவு செய்யப்படும். ரைட். சோ இது கான்ஸ்டியூஷன்ல குறிப்பிடப்பட்டிருக்கா, அரசியலமைப்புல குறிப்பிடப்பட்டிருக்கான்னா கண்டிப்பா ஆர்டிகல் 82 அப்படிங்கறது பாக்குறோம். சரத்து 82 என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்ற இடங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னும், சரிங்களா, சென்சஸுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத்தி அமைக்கணும் அப்படின்னு குறிப்பிடுது. அதுவே இங்க இருக்கக்கூடிய ஆர்டிகல் 170, சரிங்களா, 170 என்ன சொல்லுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய மாநில சட்டமன்றங்களுடைய இடங்கள் ஒவ்வொரு சென்சஸுக்கு பிறகும் மாற்றி அமைக்கப்படணும் அப்படின்னு குறிப்பிடுது. அதுவே இங்க இருக்கக்கூடிய ஆர்டிகல் 330 அண்ட் 332, சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய சரத்து 330 மற்றும் 332 எதை பத்தி குறிப்பிடுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்கள்ல உள்ள இடங்கள்ல எஸ்சி எஸ்டி பிரிவினரை சார்ந்த மக்களுக்கு இடஒதுக்கீடை பத்தி குறிப்பிடுது. சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் 329 கிளாஸ் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? 229 உட்பிரிவு ஏ வந்து என்ன சொல்லுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்புக்கான உத்தரவை வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நீதித்துறை வந்து கேள்வி கேட்க முடியாது, நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த ஆர்டிகல் 229 கிளாஸ் ஏ வந்து குறிப்பிட்டிருக்கோம். தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தொகுதி மறுசீரமைப்பு நடந்திருக்கான்னு கேட்டா நடந்திருக்கு. எப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1952 முதல்ல இங்க இருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு 1952 அதுக்கான குழு வந்து அமைக்கப்படுது. இந்த குழு 1951 கொண்டு வரப்பட்ட சென்சஸ அடிப்படையா வச்சு தொகுதியை வந்து பிரிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். மறுசீரமைப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இதுதான் முதலாவது டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதலாவது தொகுதி மறுசீரமைப்பு குழு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மாநில சட்டமன்றங்களுக்கும் அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துல மக்களவைக்கும் வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இடங்களை வந்து பிரிச்சது அப்படிங்கிறத பாக்குறோம். தொகுதிகளை வந்து பிரிச்சு கொடுத்தது அப்படிங்கிறத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம எஸ்சி எஸ்டி பிரிவினரை சார்ந்த மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு, சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்லாம் எது அப்படிங்கிறத சொன்னிச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2வது டீலிமிட்டேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2வது தொகுதி மறுசீரமைப்பு 1961 கொண்டு வரப்பட்டது.
61ல கொண்டு வரப்பட்ட சென்சஸின் அடிப்படையில 1962ல அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு 63ல வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் வந்து அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா 1951ல இருந்து 61க்குள்ள என்ன ஆயிருக்கும், பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சோ அதன் காரணமா என்ன பண்ணாங்கன்னா அப்போது இருந்த மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய தொகுதிகளை வந்து மாத்தி அமைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய SC/ST பிரிவினரை சார்ந்த மக்களினுடைய எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் ஆக்ட் 1972 சரிங்களா, 1972ல அடுத்த தொகுதி மறுசீரமைப்பு வந்துச்சுங்க. ஸோ இந்த சட்டத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா 1971ல கொண்டு வரப்பட்ட 1971ல கொண்டு வரப்பட்ட சென்சஸின் அடிப்படையில 73ல வந்து இந்த குழு அமைச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 3வது மறுசீரமைப்பு குழு, தொகுதி மறுசீரமைப்பு குழு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய அளவு சரிங்களா, தொகுதிகளுடைய பவுண்டரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுசீரமைக்கப்பட்டது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அதுக்கடுத்து 2001ல கொண்டு வரப்பட்ட சென்சஸின் அடிப்படையில ஒரு குழு அமைக்கப்பட்டது. இதுதான் 4வது மறுசீரமைப்பு குழு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகையின் அடிப்படையை தொகுதியை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுட்டு 2026 வரைக்கும் இதுவே செயல்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கை, இன்னைக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளினுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2002ல கொண்டு வந்தது. சரிங்களா? ஸோ இது வந்து 2026 வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம செயல்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ரைட். ஸோ தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தொகுதி மறுசீரமைப்புகளோடு தொடர்புடையக்கூடிய அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத பாக்குறோம். சரிங்களா? சட்ட திருத்தங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ல வந்து என்ன பண்ணுச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய லோக்சபா மற்றும் மாநிலங்களுடைய சட்டமன்ற தொகுதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2001 வரைக்கும் மறுசீரமைக்கப்படாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 72ல பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து 81ல வந்த டேட்டா வச்சு 82ல பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்து 91ல வந்த டேட்டாவை வச்சு 92ல பண்ணியிருக்கணும். இது எதுவுமே தேவையில்ல, 2001 வரைக்கும் இதே நிலைமை தான் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 84வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002ல கொண்டு வரப்பட்டு இது வந்து என்ன செய்யும் கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 2026 வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு வந்து மேற்கொள்ளப்படாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். 1991ல கொண்டு வரப்பட்ட சென்சஸின் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறுசீரமைப்பு வேணும்னா அதை வந்து மேற்கொண்டுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வந்துச்சு. சரிங்களா? ஆனா தொகுதியை ஒட்டுமொத்தமா மாற்ற முடியாது அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து 87வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003ல கொண்டு வரப்பட்டு இவங்க என்ன செஞ்சாங்கன்னா 2001 சென்சஸ் அடிப்படையில SC/ST பிரிவினரை சார்ந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொகுதிகள் வந்து ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இங்க வந்து 91 அடிப்படையில கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒட்டுமொத்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை. ஸோ ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா SC/ST பிரிவினரை சார்ந்த மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கான தொகுதிகளை மட்டும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2001 சென்சஸ் அடிப்படையில கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் எல்லாமே என்ன செஞ்சுச்சுன்னா தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். டீலிமிட்டேஷனுடைய வேலையை டிலே பண்ணுச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொண்டு போச்சு. ஸோ இது வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் தொகை மாறினாலும் பெரிய லெவல்ல என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்காம அப்படியே போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ இதற்கான பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த சென்சஸ் வந்தா நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்க பார்க்கலாம். சமீபத்துல இந்த பில் கொண்டு வந்து அது நாடாளுமன்றத்துல வந்து தோற்கடிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இது மாதிரியான நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ரைட். ஓகேப்பா. தேங்க்யூ.